ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். யாருக்கெல்லாம் இந்த ஸ்குட் கேம் சீரிஸ் பிடிக்கும்? கிட்டத்தட்ட அதே ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு படம் வந்து 2004 எடுத்திருக்காங்கன்னா நம்ப முடியுதா? ஸோ பேர் என்னன்னா ஹவுஸ் ஆஃப் 9. ஸ்குட் கேம் அளவுக்கு இல்லைனாலுமே கிட்டத்தட்ட அதே ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான். ஸோ ஒன்லைனர் பார்த்துடலாமா? ஒரு 9 பேரை கடத்தி பெரிய வீட்டுக்குள்ள அடைச்சி வச்சு ஒரு கேம் ஒன்று நடத்துகிறாங்க. அதாவது கடைசியாக யார் உயிரோடு இருக்காங்களோ அவங்க தான் வின்னர்ன்ற மாதிரியும் ஜெயிச்சவங்களுக்கு 50 கோடி பரிசுன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால உள்ள வந்த 9 பேரும் என்ன பண்ணுறாங்க, எப்படி சர்வே பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்றதையும் கடைசியில் நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு வெறித்தனமாக முடித்த படம் தான் ஹவுஸ் ஆஃப் 9. சரி, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக படத்தோட கதைகளை போயிடலாமா? அப்படி போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. ஸோ படத்தோடைய ஸ்டார்டிங்லேயே ஒரு சிட்டியில் நிறைய பேரை கடத்துற மாதிரி காமிக்கிறாங்க. யார் கடத்துறாங்க, எதுக்கு கடத்துறாங்கன்றதுலாம் தெரியல. ஆனால் ஒரு 9 பேரை கடத்துறதை மட்டும் காமிக்கிறாங்க. ஆண், பெண், அது போக வயசானவங்க, இன்னும் சொல்ல போனால் போலீஸையுமே கடத்துறாங்கன்னா பார்த்துக்கோங்க. இப்படி கிட்டத்தட்ட 9 பேரை கடத்துறாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துல கண் முழிக்கிறா. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினையும் கடத்திட்டு தான் வந்திருக்காங்க. அவளுடைய பக்கத்துல யாரோ படுத்திருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ என்ன இடம் இது, நான் எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன், கடைசியா யாரோ என்கிட்ட பேசின மாதிரி இருந்துச்சு, அப்படின்னு என்ன கடத்திட்டாங்களா அப்படின்னு மெல்ல பயந்து பயந்து அந்த ரூமை விட்டு வெளியில வரா. ஸோ அங்க பாத்தீங்கன்னா ஒரு சில ரூம்ஸ்லாம் இருக்குது. இந்த ரூம் என்னது அப்படின்னு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள இன்னும் 2 பேர் மயக்கமாக இருக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே பயமாயிடுது. யாரோ நம்மளை கடத்திட்டாங்க போல அப்படின்னு பயந்து வேகமா அந்த என்ட்ரன்ஸ் டோர் இருக்கும் இல்லையா, அந்த கதை வந்து திறக்க ட்ரை பண்றா. ஆனா திறக்கவே முடியல. பயந்து போன நம்ம ஹீரோயின் வேக வேகமா ஜன்னலை திறக்கலான்னு பாக்குறா. ஆனா ஜன்னல் இருந்த இடத்தெல்லாம் செங்கலை வச்சு அடைச்சு வச்சிருக்காங்க. அதனால இன்னுமே நம்ம ஹீரோயினுக்கு பயம் அதிகமாகுது. உடனே கத்திக்கிட்டு பேஸ்மெண்ட் ஓடி போறா, அங்க ஏதாவது வழி இருக்கான்னு செக் பண்றதுக்காக. ஆனா அங்கேயுமே எந்த ஒரு வழியுமே இல்ல. சோ யாரோ நம்மளை கடத்தி இந்த மாதிரி கொடூரமான ரூம்ல அடைச்சு வச்சுட்டாங்க அப்படின்னு பயந்து போன நம்ம ஹீரோயின் மேல வரா. சோ அந்த பயத்தினாலேயே நம்ம ஹீரோயினுக்கு பேனிக் அட்டாக் வருது. அதனால போத்துன்னு அந்த இடத்துல மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு காமிச்சா நம்ம ஹீரோயின் கண் முழிக்கிறான். அப்ப பக்கத்துல ஒருத்தர் கண் முழிச்சிட்டியாமா, இப்ப பரவாயில்லையா அப்படின்னு கேட்டதுமே சாக்காகி எந்திரிச்சு உட்காந்துடுறா. ஆக்சுவலா இவர் யாருன்னா 9 பேரை கடத்தினாங்க இல்லையா, அந்த 9 பேரையும் அந்த வீட்டுல தான் அடைச்சு போட்டிருக்காங்க போல. அதுல ஒருத்தர் தான் இவரு. ஸோ இவர் வந்து ஒரு ப்ரீஸ்ட். ஸோ ப்ரீஸ்டையும் கடத்திருக்காங்க போல. ஸோ ஹீரோயினும் சுத்தி முத்தி பாக்குறா. பார்த்தா 9 பேர் இருக்காங்க, அவளையும் சேர்த்து. ஆனா இங்க இருக்கிற ஒருத்தருக்குமே யாரு கடத்தினா, எதுக்கு கடத்தினாங்கன்ற எந்த ஒரு ஐடியாவுமே இல்ல. அதனால சுத்தி முத்தி எப்படி நம்ம இங்க வந்தோன்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது சைட்ல இருந்து ஒரு சவுண்ட் வருது. ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. என்னன்னு பார்த்தா சைடு வால்ல ஒரு ஸ்பீக்கர் மாதிரி இருக்குது. அதுல இருந்து தான் அந்த சவுண்ட் வருது. இந்த பிக் பாஸ் வீட்ல சவுண்ட் வரும் இல்லையா, அந்த மாதிரியான சவுண்ட் வருது. ஸோ என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி நான் தான் உங்க எல்லாத்தையுமே இந்த இடத்துக்கு வர வச்சேன், எங்களை நாங்க வாட்சர்ஸ்னு சொல்லிப்போம். அது போக உங்களை எதுக்கு இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன்னு உங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இருக்காது. ஸோ நான் உங்களுக்கு நடக்க போற கேமை பத்தி தெளிவா சொல்லிடுறேன். என்னன்னா, இங்க நீங்க விளையாட போறது வாழ்வா சாவான்ற கேம். அந்த கேம்ல ஒருத்தர் மட்டும்தான் மிச்சம் இருக்க முடியும். ஸோ கடைசியில் யார் உயிரோடு இருக்காங்களோ அவங்க தான் இந்த கேமோடைய வின்னரும் கூட. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஏகப்பட்ட கேமராஸ் இருக்குது, ஏகப்பட்ட மைக்ரோஃபோன்ஸும் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்றத பார்த்து நான் என்டர்டெயின் ஆகிப்பேன். ஸோ கடைசியில் மீதி இருக்கிற ஒரு ஆள் தான் வின்னர். ஆனால் கவலைப்படாதீங்க, வின் ஆகிறவங்களுக்கு 50 கோடி பரிசு. அது மட்டும் இல்லாமல் அவங்க மட்டும்தான் தப்பிப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த சவுண்ட் வந்து சொல்லி முடிக்க இதை கேட்டு எல்லாருமே பயந்து போகிறாங்க. ஸோ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது வெறும் பிராங்க்ன்ற மாதிரி நினச்சிட்டேன். ஆனால் இன்னும் சில பேர் வந்து ரொம்பவே பயப்படுறாங்க. ஏன்னா உயிரோடு இருக்கிறவங்க தான் வின்னர்னா அப்போ மற்ற எல்லாருமே செத்து தானே போகணும். அதை நினச்சி பயந்துட்டு இருக்க. இப்படியே மாற்றி மாற்றி பயங்கரமாக ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு மிடில் ஏஜ் மாதிரியான ஒருத்தர் இருக்கிறாரு. அவருடைய பேர் வந்து ஜே. அவன் என்ன பண்ணுறான்னா டக்குன்னு கண்ணை வெளியில் எடுத்துடுறான். ஸோ இதை பார்த்து எல்லாருமே பயந்துடுறாங்க. ஏன்னா இப்போ தான் ஒருத்தன் கடைசியாக மிச்சம் இருக்கிறவன் தான் வின்னர்ன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். இப்போ இவன் வேற கண் எடுக்கிறானே, எல்லாத்தையுமே போட்டு தள்ளிடுவானா அப்படின்னு பயப்பட. ஆனால் அந்த ஜே என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பாருங்க, யாரும் பயப்படாதீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் சாதாரணமான ஆள் கிடையாது, நான் ஒரு போலீஸ். என்னை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா இது கண்டிப்பா பிராங்கா இருக்காது. ஸோ நம்ம எல்லாருமே பொறுமையா உட்காந்து பேசுவோம், அப்பதான் ஒரு முடிவு கிடைக்கும், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்ல. இதை கேட்ட பக்கத்திலே ஒரு பிளாக் மேன் இருப்பான். அவன் இந்த ஜே போலீஸ்னு தெரிஞ்சதுமே, உங்களே மாதிரி ஆட்களால தாண்டா எல்லா பிரச்சனையுமே நடக்குது, போலீஸ்காரனா நீ என்ன பெரிய இவனா அப்படின்னு சண்டை போட ஆரம்பிக்கிறான். அதுவும் என்ன சொல்லி சண்டை போடுறான்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னுடைய தம்பிய நீங்க கடத்திட்டு போய் சித்திரவதை பண்ணிருக்கீங்க, அவன் பிளாக்கா இருக்கிறதுனால. ஸோ அந்த போலீஸ்காரங்களை கண்டாலே எனக்கு பிடிக்காது அப்படி இப்படின்னு சண்டை போட வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு கண்ணாடிக்காரன் இருப்பான். இவன் வந்து பிரெஞ்சு மேன் போல. இவங்க 2 பேரையும் தடுத்து, அட என்னப்பா நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, இதை தான் இந்த கேம் நடத்துறவங்களும் எதிர்பார்க்கறாங்க. ஸோ நம்ம சண்டை போடாம பொறுமையா உட்காந்து பேசுவோம், ஃபர்ஸ்ட் தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு கொஞ்சம் நல்ல விதமா பேச உடனே எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. ஸோ போலீஸ்காரனும் ஃபர்ஸ்ட் நம்ம ஏதாவது தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கான்னு பார்க்கலாம், இருக்கிற வழியெல்லாம் உடைக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி குரூப்பா சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, மெயின் என்ட்ரன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பெரிய கதவை ஒரு இதை வச்சு இடிச்சு உடைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா எவ்வளவுதான் இவங்க ட்ரை பண்ணாலுமே உடைக்க முடியல. சரி ஓகே
கண்டிப்பா வேற ஏதாவது வழி இருக்கும் அப்படின்னு சுத்தி முத்தியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒருத்தர் பேஸ்மெண்ட் தேடுறாங்க, இன்னொருத்தங்க இங்க நிறைய ரூம் இருந்துச்சு இல்லையா அதுல தேடுறாங்க. அதுலயும் அந்த பிளாக் மேன் இருக்கான்ல அவன் வந்து ஒரு ரூஃப் மாதிரியான ஒரு இதை கண்டுபிடிக்கிறான். அது மேல கதவு மாதிரி இருக்குது, அதுவும் பூட்டி இருக்குது. சரி ஓகே, இதை நம்ம உடைச்சிட்டோம்னா கண்டிப்பா வெளியில போறதுக்கான வழி இருக்கும் அப்படின்னு அதை உடைச்சு உள்ள பார்த்தா உள்ளேயும் செங்கலை வச்சு அடைச்சு வச்சிருக்காங்க. ஸோ வெளியில போறதுக்கான வழியே கிடையாது. ஸோ இப்படி எல்லாருமே பயத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் தேடிட்டு இருக்க. ஆனா கிளார்னு சொல்லப்படுற ஒரு பொண்ணு என்ன பண்றான்னா அவளுக்கு இது மேலெல்லாம் நம்பிக்கை இல்லை போல. அதனால அங்க இருக்கிற சூட் கேஸ்ல கொஞ்சம் ட்ரிங்க்ஸ்லாம் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி உட்காந்து ரிலாக்ஸா குடிக்க ஆரம்பிச்சிட்றா. ஸோ இதை பார்த்ததுமே மற்ற எல்லாருமே சரி ஓகே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களும் பக்கத்துல வந்து உட்காந்துட. ஆனா போலீஸ்காரனுக்கு இது சுத்தமா பிடிக்கல. எல்லாரையும் வந்து திட்டிட்டு இருக்கிறான். இங்க பாருங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ட்ரிங்க்ஸ் அடிச்சா நம்ம மைண்டே கொலாப்ஸ் ஆகிடும், இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது, நம்ம குரூப்பா சேர்ந்து ஒத்துழைக்கணும், குரூப்பா சேர்ந்து இப்போ போராடணும் அப்படின்னு பேச்சு கொடுக்க. ஆனா எல்லாருமே ரொம்பவே டயர்டா இருக்கிறதுனால அட போப்பா இங்க இருக்கிற யாருமே யாரையும் கொலை பண்ண போறது கிடையாது, ஸோ உட்காந்து பொறுமையா பேசுவோம் அப்படின்னு சில பேர் குடிச்சிட்டு ரிலாக்ஸா பேசிட்டு இருக்க. திடீர்னு கிச்சன் சைட்ல இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குற மாதிரி தெரியுது. அவ்வளவுதான் பதறி போன எல்லாருமே வேக வேகமா கிச்சன்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்க ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து வச்சிருக்காங்க. ஸோ இது என்ன பாக்ஸ், யார் வச்சான்றது தெரியல, எங்க இருந்து வந்துச்சுன்னு கூட தெரியல. சரி ஓகே உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கான சாப்பாடு வந்திருக்குது. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே வயிறு பசிச்சிருந்திருக்கும். இதை பார்த்ததுமே கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. சாப்பாடுனா நிறைய ஐட்டம்ஸ்லாம் இல்லை, ஒரு பீஸ் சிக்கனும் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும்தான் ஒரு ஆளுக்கு. சரி இதாவது நமக்கு கொடுத்துருக்காங்களே அப்படின்னு நினைச்சு அதை சாப்பிட்ற இடத்துக்கு எடுத்துட்டு வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன்னா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீஸ்ட் இருக்காங்க இல்லையா அவர் வந்து ப்ரேயர் பண்ண அதுக்கப்புறம் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்கள பத்தின இன்ட்ரோடியூஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுல ஆல்ரெடி நமக்கு யாரை பத்திலாம் தெரியும், அந்த போலீஸ்காரன், ஹீரோயின், அது மட்டும் இல்லாம அந்த பிளாக் மேன். ஸோ இவங்க எல்லாருமே தெரியும்ல. ஸோ மிச்சம் இருக்கிறது யாருன்னா அந்த ப்ரீஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு கல்யாணமான கப்பல் இருக்காங்க. இந்த கண்ணாடி போட்டிருந்தான் இல்லையா அவனும் இந்த பொண்ணும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போல. அது போக இந்த பிளாக் மேன் பார்த்தோம் இல்லையா அவன் வந்து ஒரு ரேப்பர். அது போக இந்த இடத்துல மிடில் ஏஜ் ஆள் ஒருத்தர் இருக்கார் இல்லையா இவருடைய பேர் வந்து மேக்ஸ், ஃபேஷன் டிசைனர்ல ஒர்க் பண்றாரு போல. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு பேரு கிளார், இவன் வந்து ஒரு டென்னிஸ் பிளேயர். கடைசியா இருக்கிற இந்த யங்கஸ்ட் கண்டஸ்டன்ட் பேர் வந்து சோனா. அது போக இவன் வந்து பரவாயில்ல வெளியில வந்திருக்கா போல, ஏதோ ஒரு குற்றத்துக்காக ஜெயில போட்டிருந்திருக்காங்க. அது போக அவளுடைய காலில் எப்போதுமே ஒரு பிரேஸ்லெட் இருக்கும், அதாவது இவன் எங்கேயுமே தப்பிச்சு போயிடக்கூடாதுன்றதுக்காக போலீஸ் மாட்டி வச்சது. அதுக்குள்ள இந்த ஜிபிஎஸ் ட்ராக்கர்லாம் இருக்கும். ஸோ இதை பார்த்த மற்ற எல்லாத்துக்குமே அப்படின்னா கண்டிப்பா இவளை தேடி போலீஸ் வரும், அவன் இந்த இடத்துல இருக்கான்னு தெரிஞ்சதுமே இந்த இடத்துக்கும் வருவாங்க, நம்மளை எப்படியாவது காப்பாத்திடுவாங்கன்ற மாதிரி ஒரு சின்ன ஹோப் ஒன்று வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் டின்னர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எங்க தங்கலாம், எத்தனை ரூம் இருக்குன்னு செக் பண்ணலாம் அப்படின்னு செக் பண்ணா அங்க வெறும் 5 ரூம் மட்டும்தான் இருக்குது. ஆனா இங்க 9 பேர் இருக்காங்க இல்லையா. ஸோ என்ன முடிவெடுக்கலான்ற மாதிரி முடிவெடுத்தா இந்த ப்ரீஸ்ட் வந்து தனியா ப்ரேயர்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதனால அவருக்கு தனி ரூம் கொடுத்துட்றாங்க. அது போக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு கப்பல் இருந்தாங்க இல்லையா, அதான் அந்த கண்ணாடிக்காரன், அவனுக்கும் அவனுடைய ஒய்ஃப்க்கும் தனி ரூம் கொடுத்துட்றாங்க. மிச்சம் இருக்கிற 3 ரூமை 6 பேர் ஷேர் பண்ணிக்கணும். அதனால நம்மளே கலந்தெடுத்து யார் 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 கூட இருக்கலாம்னு முடிவு பண்ணிக்கலான்ற மாதிரி ஒரு சின்ன இது மாதிரி வைக்கிறாங்க. அதுல நம்ம ஹீரோயினும் அந்த போலீஸ்காரனும் ஒரு ரூம்ன்ற மாதிரி வருது. அது போக மேக்ஸ்னு ஒருத்தர் பார்த்தோம் இல்லையா அவரும் அந்த பிளாக் மேனும் ஒரு ரூம்னு வருது. கடைசியா அந்த கிளாரும் சோனான்னு சொல்லி ஒரு குற்றவாளி பொண்ணை பார்த்தோம் இல்லையா அவங்க 2 பேரும் ஒரு ரூம் வராங்க. ஸோ இது வந்து இந்த கிளாருக்கு சுத்தமா பிடிக்கல, இவ கூடலாம் இருக்கணுமா அப்படின்னு டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் எல்லாருமே அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இந்த சோனா பொண்ணு சும்மா இல்லாம நம்ம கிளார் பொண்ணுடைய பேக்ல என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து அவ யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இது வந்து அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. இங்க பாரு என்னுடைய திங்ஸை தொடுற வேலை வச்சுக்காத, நீ என்னுடைய ரூம்மேட் மட்டும்தான் அப்படின்னு பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. அது போக இந்த பிளாக் மேனை காமிச்சா அவன் தான் சிங்கராச்சே, படுத்திருக்கும் போது கூட பாத்தீங்கன்னா ஏதாவது சும்மா புலம்பிட்டே இருக்கிறான். இது வந்து பக்கத்துல இருந்த மேக்ஸ்க்கும் பிடிக்கல. உடனே அவர் என்ன பண்றாருன்னா அவர்கிட்ட இப்போதைக்கு இருக்கிறது ஒரே ஒரு அவுட்ஃபிட்னு சொல்லிட்டு அதை சேஃபா எடுத்து பத்திரமா எடுத்து வைக்கிறாரு. இந்த சைடு இந்த ப்ரீஸ்ட காமிச்சா அவர் எப்போதும் போல ப்ரே பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோயினையும் அந்த போலீஸ்காரனையும் காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் அவங்களுடைய வாழ்க்கை கதையெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது 2 பேரும் கொஞ்சம் நல்லா பழக ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு இந்த கண்ணாடிக்காரன் இருக்கான் இல்லையா அவன் அவனுடைய ஒய்ஃப் கிட்ட இங்க பாரு நம்ம ஜெயிச்சா கிட்டத்தட்ட 50 கோடி கிடைக்கும், அது எவ்வளவு பெரிய அமௌண்ட் இல்ல அப்படின்னு. அதுவும் இதை கேட்ட ஒய்ஃப் வந்து ஏங்க இந்த மாதிரி பேசுறீங்க, முட்டாள்தனமெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க, இதை பத்திலாம் யோசிக்காதீங்க அப்படின்ற மாதிரி இவன் தெளிவா இருக்கிறா. ஆனா இந்த கண்ணாடிக்காரன் ஏதோ வில்லங்கத்தனமான வேலை பார்க்க போறான்றது நமக்கு நல்லாவே புரியுது. அப்படியே டைமும் போகுது, நடுராத்திரி ஆகுது. அந்த டைம்ல திடீர்னு நம்ம ஹீரோயினுடைய ரூமுக்கு யாரோ வர்ற மாதிரி வந்து அங்க தானே அந்த போலீஸ்காரன் இருப்பான், அவனை அட்டாக் பண்ண வராங்க. ஆனா அவன் உஷாராகி டக்குன்னு எடுத்து யாராதுன்னு கன் எடுக்க போறதுக்குள்ளேயே அட்டாக் பண்ண வந்தவன் ஓடி போயிட்டான். ஸோ யார் வந்தான்றது தெரியல. ஸோ நம்ம ஹீரோயினும் எந்திரிச்சு அப்படியே சுத்தி முத்தி பாக்குறாங்க. ஆனா ரொம்பவே இருட்டா இருக்கிறதுனால யார் வந்தா எதுக்கு வந்தாங்க, ஒருவேளை இவனை போட்டு தலை வந்திருப்பாங்களோன்றதுலாம் பயந்துக்கிட்டு சத்தம் போட்டு வெளியில வர. இந்த சத்தம் கேட்டு பக்கத்து ரூம்ல இருந்த எல்லாருமே வெளியில வந்துடுறாங்க. இங்க போலீஸ்காரன்னு பாத்தீங்கன்னா கண்ணை காமிச்சு யாரா என்னுடைய ரூமுக்கு வந்தது, உண்மையை சொல்லுங்க, கண்டிப்பா அந்த பிளாக் மேனா தான் இருக்கும் அப்படின்னு அவன் கூட சண்டை
சண்டைக்கு போகிறான். ஏன்னா அவன் தானே ஆல்ரெடி இந்த போலீஸ்காரன் கூட சண்டை போட்டு இருந்திருப்பான். அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே ஒன்றுமே புரியல இங்கே என்ன நடக்குதுன்ற மாதிரி. உடனே இந்த ப்ரீஸ்ட் தான் இடையில வந்து சமாதானப்படுத்தி, ஒன்றும் இல்லை நீங்கள் இப்படி பண்ணணும்னு தான் அவங்களும் எதிர்பார்க்குறாங்க. ஸோ நம்ம அவங்க வலையில் விழக்கூடாது, நம்ம எல்லாருமே சேஃபாக இருக்கணும், ஸோ ஒழுங்காக தூங்க போங்க அப்படின்னு எல்லாத்தையுமே சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறாரு. கட் பண்ணால் அடுத்த நாள் காலையிலே ஆகுது. ஸோ எல்லாருமே லிவிங் ரூம்க்கு வராங்க. இங்கே வந்து பார்த்தா அந்த ரூம் டெம்பரேச்சர் வர இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தா எல்லாத்துக்கும் பயங்கர கோபமாகுது. என்ன இது, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கும் வழி இல்லை அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்கேன். டக்குன்னு வெளியில் ஏதோ சவுண்டு கேட்குது, இந்த சைரன் சவுண்டு. அது மூலமாக கண்டிப்பாக அந்த குற்றவாளி பெண்ணை தான் தேடி போலீஸ் வந்திருக்கணும். ஏன்னா அவளுடைய காலில் தானே அந்த ஜிபிஎஸ் ட்ராக்கர் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நம்ம இப்போ தப்பிச்சிடலாம் அப்படின்னு சவுண்டு கேட்குற இடத்துக்கு வராங்க. பார்த்தா என்ட்ரன்ஸ்க்கு வெளியில தான் கேட்குது. போலீஸ் வெளியில் வந்திருக்காங்க போல. உடனே இவங்க எல்லாருமே இங்கேருந்து கத்துறாங்க, எங்களை காப்பாற்றுங்க, நாங்கள் உள்ளதான் இருக்கிறோம், எப்படியாவது எங்களை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கேன். ஆனால் வெளியில் எந்த ஒரு சத்தமும் கேட்கல. இதெல்லாம் பார்த்து இந்த கண்ணாடிக்காரன் அவன் எதுவும் ட்ரை பண்ணல. அவன் பாட்டுக்கு ஓரமாக உட்காந்து இதெல்லாம் ரசிச்சிட்டு இருக்கிறான். உடனே இங்கே போலீஸ்காரன் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணுறான்னா கண்ணை வச்சு ஷூட் பண்ணுவான், அப்போ வெளியில் கேட்டுரும் அப்படின்னு கண்ணை வச்சுலாம் ஷூட் பண்ணி பார்க்குறான். ஆனால் அந்த சவுண்டும் போலீஸ்க்கு கேட்கல. வந்தவங்க இங்கே யாருமே இல்லைன்னு நினச்சி அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறாங்க. ஸோ இதை பார்த்து எல்லாத்துக்குமே மனசே உடஞ்சி போகுது. அவ்வளோதான், நம்மளால் இனிமேல் தப்பிக்கவே முடியாது, நம்மளை காப்பாற்ற இனிமேல் யார் வருவா அப்படின்னு புலம்பி ஒருத்தருக்கு ஒருத்தர் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த போலீஸ்காரனும் இதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கும் கடைசி நம்பிக்கை போயிருக்கும். அதனால அவன் பாக்கெட்டுக்குள்ள இருந்து ஒரு கீ எடுக்கிறான். ஸோ இது என்ன கீனா, இந்த இடத்துல இந்த ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதுக்கான இடம் இருக்கும் இல்லையா, அதை வந்து இவன் லாக் பண்ணி வச்சிருந்திருப்பான், யாரும் ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாதுன்னு. இப்போ எல்லாம் போயிடுச்சுல்ல, ஸோ ஏதோ பண்ணி தொலைங்கடா அப்படின்னு இவனும் கொடுத்துட்றான் மனசோடைஞ்சு போய். ஸோ சோகமாக அந்த இடத்துக்கு வந்து சில பேர் ட்ரிங்க்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு பொண்ணு அங்கே இருக்கிற ரேடியோவை பார்த்து அதை ஆன் பண்ணி விட, ஆனால் அங்கேயும் பார்த்தீங்கன்னா மெலோடியா தான் சாங் ஓடிட்டு இருக்குது. இன்னுமே இதை கேட்டு எல்லாருமே டிப்ரெஸ் ஆக, உடனே இந்த பிளாக் மேன் இருப்பான்ல, அவன் அதை வந்து சேஞ்ச் பண்ணுறான், கொஞ்சம் வைபாக சாங் போடுறான். ஸோ அவன் சாங் போட்டதுனால ட்ரிங்க்ஸ் பண்ண எல்லாருமே கொஞ்சம் சந்தோஷமாக டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் அந்த கண்ணாடிக்காரன் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணுறான்னா நைஸாக ஒரு ட்ரிங்க்ஸ் பாட்டில் எடுத்துட்டு அவன் பாட்டுக்கு மெல்ல கீழே அவனுடைய ரூமுக்கு போக ஆரம்பிக்கிறான். அப்படி போகும்போது நம்ம ஹீரோயின் ஆப்போசிட்லேருந்து வந்துட்டு இருப்பாங்க. ஸோ ஹீரோயினை பார்த்ததுமே மெல்ல ஹீரோயின் கிட்ட வந்து அவளை பிளாக் பண்ண, உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறீங்க நீங்கள், உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான், ஐயோ சாரிங்க நான் தெரியாமல் இப்படி உங்கள் பக்கத்தில் வந்துட்டேன் அப்படின்னு நல்ல விதமாக சாரி கேட்டுட்டு அவனுடைய ரூமுக்கு போகிறான். சரி ரூமுக்கு போயிட்டு என்ன பண்ண போகிறான் அப்படின்னு பார்த்தா, அவன் கையில் ஒரு பாட்டில் கொண்டு வந்திருந்தான்ல, அந்த பாட்டிலை ஒரு துணியை சுற்றி உடச்சி அதை சின்ன சின்ன பீஸாக மாற்றிக்கிறான். ஏன்னா அது வந்து ஒரு ஷார்ப்பான டூல் மாதிரி தெரியுது, அதை வச்சு ஆட்களை கூட போட்டு தள்ள முடியும். அப்படியே அதை மாற்றிட்டு அதை ஒரு இதை கதவுக்கு பின்னாடி வச்சுட்டு மிச்சதெல்லாம் இந்த பாத்ரூம் ஃப்ளஷ் பண்ணுறதுக்குள்ளே தூக்கி ஒளிச்சு வைக்கிறான். இங்கே மேலே எல்லாருமே ரொம்ப டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்கல்ல, ஸோ எல்லாத்துக்குமே கொஞ்சம் டயர்ட் ஆகிடுது. அதனால ஒவ்வொருத்தராக அவங்க ரூமுக்கு போக ஆரம்பிச்சிட்றாங்க. கடைசியாக நம்ம பிளாக் மேனும் அந்த கண்ணாடிக்காரனுடைய ஒய்ஃபும் மட்டும் ஆடிட்டு இருக்கிறாங்க. அவங்க அப்படியே ரொம்ப நேரம் ஆடி டயர்ட் ஆகி ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே க்ளோஸாக பக்கத்தில் வராங்க. அந்த டைமில் பார்த்து கரெக்டாக கண்ணாடிக்காரன் மேலே வந்துடுறான். மேலே வந்துட்டு என்ன பண்ணுற நீ என்னுடைய ஒய்ஃப் கிட்ட அப்படின்னு சத்தம் போட்டு பக்கத்தில் வர, நாங்கள் எதுவும் பண்ணலை, நாங்கள் சும்மா பேசிட்டு தான் இருந்தோன்ற மாதிரி இவனு சொல்கிறான். ஸோ இதனால ரெண்டு பேருக்கும் மாற்றி மாற்றி சண்டை நடக்குது. இடையில நின்று இந்த ஒய்ஃப் வந்து சண்டை போடாதீங்க, நம்ம பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு எவ்வளோ கத்தி பார்க்குறாங்க, தடுக்கவும் பார்க்குறாங்க. ஆனால் உடனே இந்த பிளாக் மேன் இந்த ஒய்ஃபை வந்து லைட்டாக தள்ளி விட்டுறான். அப்படி தள்ளி விட்டதுனால அவங்க கீழே விழுந்து அவங்களுடைய தலை வந்து பயங்கரமாக அடிபட்டுருது. ஆல்ரெடி குடிக்க வர செஞ்சுருக்காங்க இல்லையா, ஸோ பொத்துன்னு கீழே விழுந்து தலை அடிபட்டு அந்த இடத்துலயே இறந்து போயிடுறாங்க. ஸோ இதை இந்த பிளாக் மேனை எதிர்பார்த்து இருந்திருக்க மாட்டான். நொந்து போய்ட்றா. பார்த்ததுமே என்ன மன்னிச்சிருங்க, நான் வேணுக்குனே பண்ணலை அப்படின்னு சாரி கேட்க, ஆனால் இதை யார் ஏற்றுப்பா. அந்த இடத்துக்கு போலீஸ்காரன் வரான். ஆல்ரெடி அவனுக்கு இந்த பிளாக் மேனை பிடிக்காது இல்லையா, ஸோ கன்னை காமிச்சு மிரட்டி ஒழுங்கா நீ ரூம்குள்ளே போன்ற மாதிரி ஒரு ரூம்குள்ளே அடைச்சி அந்த ரூம்க்கு வெளியில் ஒரு கம்பியையும் வச்சு லாக் பண்ணிடுறான், இவன் தப்பிச்சு போகக்கூடாதுன்றதுக்காக. உள்ள இந்த பிளாக் மேன் வந்து கதறான், என்னை மன்னிச்சிருங்க, நான் வேணுக்குனே பண்ணலை, நான் தெரியாமல் அது நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி. ஆனால் ஒருத்தங்க இறந்துட்டாங்க இல்லையா, ஸோ இந்த கண்ணாடிக்காரனும் ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். அதுக்கப்புறம் என்ன, அந்த பாடியை தூக்கி பேஸ்மெண்ட்டில் ஒரு இடத்துல போய் வைக்கிறாங்க. எல்லாருமே அந்த டே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்த சீனில் இந்த கண்ணாடிக்காரன் காமிச்சா அவனுடைய ரூமில் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பான்னு பார்த்தா அவனுடைய ஒய்ஃபோடைய லிப்ஸ்டிக் இருக்கும்ல, அதை எடுத்து வாயில் போட்டுட்டு இனிமேல் நான் யாரையுமே பார்க்க போகிறது கிடையாது, எல்லாத்தையுமே சந்தோஷமாக கொலை பண்ணுவேன், எனக்கு காசு கிடைக்க போகுது அப்படின்னு கண்ணாடியை பார்த்து கிஸ் பண்ணிட்டு இருக்கிறான். பெரிய பைத்தியக்காரனாக இருப்பான் போல. அப்படியே கட் பண்ணால் இப்போ ஈவினிங் ஆகுது. இப்போ அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கான இதெல்லாம் வரப்போகுது. ஸோ சத்தம் கேட்டதும் இவங்களும் என்ன வந்திருக்குன்னு எடுத்து பார்த்தா சாப்பாடு வந்து கம்மியாக வந்திருக்குது. அதாவது சிக்கன்லாம் வரும்ல, இப்போ சிக்கன்லாம் வரல, உருளைக்கிழங்கு மட்டும் கம்மியாக வந்திருக்குது. ஸோ அதை தான் இப்போ இவங்க பங்கு போட்டு சாப்பிட்டாகணும். இங்கே இந்த ரூம்குள்ளே அடப்பட்டிருக்கிற பிளாக் மேனும் எனக்கும் சாப்பாடு கொடுங்க, என்னுடைய பங்கு எனக்கு கொடுங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கிறான். ஸோ இதனால அங்கேருந்து எல்லாருமே ஆமாம் அவனுக்கும் நம்ம கொடுக்கணும், அவனுக்கு சாப்பாடு போடாமல் விட்டுறக்கூடாது அப்படின்னதும் போலீஸ்காரன் வந்து அவனுக்கு ஏன் கொடுக்கணும், அவன் தப்பு பண்ணியிருக்கிறான், அவன் தண்டனை அனுபவிக்கணும், அவனுக்கு சாப்பாடே கிடையாது அப்படின்னு சொல்ல மற்ற எல்லாருமே இல்லை இல்லை நம்ம அப்படி பண்ணக்கூடாது, அவன் தான் அப்படி பண்ணிட்டானா நம்மளும் அப்படி இருக்கக்கூடாது, அவனுக்கு நம்ம
கொடுக்கணும் அப்படின்னு எல்லாருமே இவனை ஃபோர்ஸ் பண்ணதுனால இந்த போலீஸ்காரனும் வேண்டாம் வெறுப்பா போய் அவனுக்கான பொட்டேட்டோவை கொடுக்குறான். ஆனா கொஞ்சோண்டு ஒரு சின்ன பீஸை மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ இதை பார்த்த ப்ரீஸ்ட் வந்துட்டு என்ன பண்ற நீ, அவனுக்கு வயிறு பசிக்கும், கொஞ்சம் அதிகமாவே கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்துட்டு போறாரு. உள்ள இந்த பிளாக்மேன் வந்து செம்ம டென்ஷன்ல இருக்கிறான், போலீஸ்கார மேல கத்திக்கிட்டே இருக்கிறான். உடனே ப்ரீஸ்டும் அந்த கதவை திறக்கிறாரா, திறந்ததுமே வேகமா வெளியில வரான். கரெக்டா அப்ப போலீஸ் அந்த இடத்துக்கு வந்துடுறான். போலீஸை பார்த்ததுமே அந்த கதவை அடைக்கிறதுக்காக ஒரு கம்பி வச்சிருப்பாங்கல்ல, அந்த கம்பியை எடுத்து போலீஸ்காரனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். மண்டையில போட்டு அடி அடின்னு அடிச்சு அவன் கீழே விழுந்ததுமே இருக்கிற கோவம் எல்லாத்தையுமே காட்டி மூஞ்சியே சதிச்சு விட்டுறான். ஸோ போலீஸ்காரன் ஆல்ரெடி அவனுக்கு பிடிக்காது இல்ல. அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ரியலைஸ் பண்றான், ஐயோ நம்ம இப்படி போட்டு அடிச்சிட்டோமேன்ற மாதிரி. ஆனா அந்த போலீஸ்காரன் கிட்டத்தட்ட சாகிற நிலைமைக்கு போயிடுறான். இதை பார்த்து இவன் பயந்து போய் மறுபடியும் அவனே அந்த ரூம்குள்ள போயிடுறான், அவன் பண்ண தப்ப உணர்ந்து. இதை பார்த்து மற்ற எல்லாருமே சாக்காக்குறாங்க. கரெக்டா அப்ப பிரீஸ்டும் வந்து இவனை பார்க்க அவன் சாகிற டைம்லயும் அவனுடைய கன் எடுத்து நீங்க தான் இனிமேல் எல்லாத்தையுமே பொறுப்பா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இறந்து போறான். ஸோ இதை பார்த்து எல்லாருமே நொந்து போயிடுறாங்க. எல்லாருக்குமே கஷ்டமா இருக்குது. உடனே இவனுடைய பாடியையும் எடுத்து பேஸ்மெண்ட்ல கொண்டு போய் வைக்கிறாங்க. அப்படி வச்சதுமே கொஞ்ச நேரத்துல இவங்களுக்கு சாப்பாடு வருது. என்னன்னு பார்த்தா நீங்க நல்ல காரியம் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தேவையான சாப்பாடு, ட்ரிங்க்ஸ் அப்படின்னு எல்லாமே வந்திருக்குது. ஆனா அந்த 2 பேர் மட்டும் தான் டைனிங் டேபிள்ல வச்சு சாப்பிட்றாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த பிரிஸ்டும் மட்டும் தான். மற்ற எல்லாருமே பிரம்ம பிடிச்ச மாதிரி தனியா எடுத்துட்டு போய் ரொம்பவே சோகமா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த கண்ணாடிக்காரன் இருக்கான்ல, அவன் ரொம்பவே நல்ல விதமா என்ன பண்றான்னா, அந்த பிளாக் மேன் கண்டிப்பா சாப்பிடாம இருப்பான், அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி அவனுக்கான பங்கு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்துட்டு நேரா பிளாக் மேனோடைய அந்த லாக்அப் கதவை திறந்து இந்தா சாப்பிடு, எனக்கு புரியுது நீ என்னுடைய ஒய்ஃபை தெரியாம தான் கொலை பண்ணிட்டேன்றது, ஸோ நான் புரிஞ்சுக்கிறேன், நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு நல்ல விதமா பேசிட்டு இருக்கிறான். ஸோ நமக்கே இது ஆச்சரியமா இருக்கும். அப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது. அடுத்தது நம்ம ஹீரோயினையும் அந்த பிரீஸ்டையும் காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் சரி ஓகே நம்ம அந்த பிளாக் மேனுக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கலாம் அப்படின்னு அவனுடைய ரூமை செக் பண்ண போனா அந்த இடத்துல அவன் தூக்கு மாட்டி இறந்து கிடக்குறான். ஸோ சாக்காகிட்டாங்க. அதுவும் யாருடைய ஸ்கார்ஃபை வச்சுன்னா அந்த மேக்ஸ் இருந்தார் இல்லையா, அவருடைய ஸ்கார்ஃபை வச்சு தூக்கு போட்டு செத்து போயிருக்கிறான். இதை பார்த்து இவங்க 2 பேரும் பதறி போய் வேகமா வெளியில வந்து இதை பத்தி சொல்ல எல்லாருமே மிரண்டு போய் யாரு மேல சந்தேகப்படுறாங்கன்னா அந்த கண்ணாடிக்கார மேல தான். கண்டிப்பா நீ தான்டா கொலை பண்ணிருக்கணும், அவன் உன்னுடைய ஒய்ஃபை கொலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நீ தானே கொலை பண்ண, உண்மையை ஒத்துக்கோ அப்படின்னு பயங்கரமா கத்திட்டு இருக்க. அவன் பதிலுக்கு பயங்கரமா கத்துறான், இல்ல இல்ல நான் எதுக்கு கொலை பண்ணணும், நான் அவனை மன்னிச்சு விட்டுட்டேன், அது மட்டும் இல்லாம அவன் சூசைட் கூட பண்ணிருக்கலாம்ல, தூக்கு தானே போட்டிருந்தான், மேக்ஸோடைய ஸ்கார்ஃபை வச்சு தான் தூக்கு போட்டிருந்தான் அப்படின்னு அந்த மேக்ஸ் தான் கொலை பண்ணானா அப்படின்னு அவன் பக்கம் திருப்பி விட, டேய் ஏன் பக்கம் ஏன்டா திருப்பி விடுற, அந்த ஸ்கார்ஃப் தொலைஞ்சு போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா நீ தான் பண்ணிருக்கணும் அப்படின்னு மாத்தி மாத்தி மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே மறுபடியும் நம்ம பிரீஸ்ட் தான் உள்ள வந்து இங்க பாருங்க யாரும் சண்டை போடாதீங்க, இந்த டைம்ல தான் நம்ம பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. இருந்தாலுமே எல்லாருமே கோவத்துல அங்கங்க அப்படியே கிளம்பிடுறாங்க. இப்போ கடைசியா அந்த பிரீஸ்ட் தான் இந்த பிளாக் மேனோடைய பாடியும் எடுத்துட்டு கீழே மத்த பாடி கூட சேர்த்து வச்சு கொஞ்சம் ப்ரே பண்றாரு. அதே சமயத்துல கண்ணாடிக்காரனை பாத்தீங்கன்னா அவன் இன்னுமே ஃபுல் பைத்தியமா தான் மாறிட்டான் போல. அந்த லிப்ஸ்டிக் இருக்குல்ல அதை போட்டு கண்ணாடி முன்னாடி நின்று பயங்கரமா வித்தியாசமான போஸ்லாம் கொடுத்து எனக்கு தான் அந்த பிரைஸ் மணி அப்படின்னு கத்திட்டு இருக்கிறான். அதே சமயத்துல இந்த சைடு நம்ம கிளார் பொண்ணை காமிச்சா அவளுடைய திங்ஸ் வந்து அந்த குற்றவாளி பெண் வந்து எடுத்துட்டே இருக்கா இல்லையா, இப்பவும் பாத்தீங்கன்னா மறுபடியும் எடுத்திருந்திருக்கிறா. அதனால கடுப்பான அந்த கிளார் என்ன பண்றானா, எவ்வளவு தைரியம் இருந்தா மறுபடியும் என்னுடைய பொருள் எடுப்பேன், உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிச்சுட்டா. பதிலுக்கு அந்த பொண்ணும் மாத்தி மாத்தி அடிக்க சண்டை கொஞ்சம் பெருசாகிடுது. அதனால இந்த கிளார் பொண்ணு என்ன பண்றானா நைஸா உள்ள போயிட்டு உள்ள இந்த பாட்டில் ஓப்பனர் இருக்கும் இல்லையா அதை எடுத்துட்டு வந்து இந்த குற்றவாளி பெண் எதிர்பார்க்காத டைம்ல அவளுடைய கழுத்துலயே அட்டாக் பண்ணிடுறா. இதனால ரத்தம் பீச்சி அடிக்குது. அந்த இடத்துல அந்த பொண்ணும் இறந்து போறா. அதே சமயத்துல இந்த சைடு நம்ம ஹீரோயின் பாத்ரூம்ல மூஞ்சி கழுவிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இந்த கண்ணாடிக்காரன் வரான். இவன் தான் பெரிய சைக்கோவாச்சே. இவன் என்ன பண்றான்னு பார்த்தா அந்த லைட் இருக்கும்ல அதை உடைச்சி அதுல உள்ள எலக்ட்ரிக் இதை எடுத்து இந்த தண்ணியில முக்கி நம்ம ஹீரோனுக்கு ஷாக் அடிக்கிற மாதிரி வச்சிடுறான். ஸோ ஹீரோயின் வந்து எதிர்பார்க்காததுனால அவங்களும் பொத்துன்னு கீழே விழுந்துட்டாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுடைய கதையும் முடிஞ்சிருச்சு. இவனுக்கு என்ன ஆசைனா இவனுக்கு தானே அந்த எல்லா அமௌண்ட்டும் வரணும்னு ஆசை. அதனால தான் இப்போ இவன் வரிசையா எல்லாரையும் கொலை பண்ண போறான் போல. இங்க இந்த மேக்ஸை காமிச்சா அவன் என்ன பண்றானா எப்படியாவது நம்ம சாப்பாடு எடுத்துடலாம் இல்லைன்னா நமக்கு சாப்பாடு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு கிச்சன்ல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம பிரீஸ்ட் வந்துட்டாரு. என்ன பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் எல்லாத்தையுமே காலி பண்ணிடாத, ஏன்னா நம்ம எல்லாருமே இனிமேல் ஒற்றுமையா இருக்கணும், ஏன்னா ஆல்ரெடி இங்க நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, அதனால சொன்னா புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன், என் கூட சேர்ந்துரு அப்படின்னதும். ஆனா அதுக்கு மேக்ஸ் என்ன டிமாண்ட் வைக்கிறானா, அப்படியா அப்படின்னா எனக்கு நீங்க ஒரு இது பண்ணணும், என்னன்னா நிறைய சாப்பாடு வந்து எனக்கு வேணும், ஏன்னா அவங்க சாப்பாடு வர வர தரமாட்டாங்க, நான் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னதும். இல்ல இல்ல அப்படிலாம் பண்ணக்கூடாது, அப்படின்னா மத்தவங்க என்ன சாப்பிடுவாங்க, அவங்களுடைய பங்கு அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல. ஆனா இவன் அவர் பேச்சை கேட்கிற மாதிரி இல்ல. அங்க போயிட்டு எல்லா அந்த சாப்பாடு ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் எடுத்து இவன் கொண்டு போக ட்ரை பண்ண நம்ம பிரீஸ்ட் வந்து சும்மா இருப்பாரா, இங்க பாரு இங்க இப்போ நான் தான் எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன், ஒழுங்கு மரியாதையா அந்த சாப்பாடெல்லாம் கொடுத்துரு இல்லைன்னா போட்டு தெளிவேன்ற மாதிரி நெத்திலே
இல்லையா கண்ணை வைக்க, இதுக்கு மேலே அவனால் எதுவுமே பண்ண முடியாது இல்லையா, அதனால அவனும் அந்த சாப்பாடு அங்கே வச்சுட்டு என்னை விட்டுருங்க அப்படின்னதும், உன்னை விட்டுறதா, விட்டா எல்லாத்தையும் எடுத்து தின்னுப்படுவாடா நீ, வா நான் சொல்கிற இடத்துல தான் நீ இனிமேல் இருக்கணும் அப்படின்னு அவனை கூட்டிட்டு ஒரு பக்கமாக போக, அப்படி போகும்போது வழியில அந்த குற்றவாளி பெண் வந்து செத்து கிடக்குறா. அதான் கிளார் பொண்ணு கழுத்திலேயே குத்திருப்பா இல்லையா, அவளுடைய பாடி இங்கே கடந்ததும் இவங்க பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இதை பார்த்து பயந்து மேக்ஸும் பயத்தில் தெரிச்சு மறுபடியும் கிச்சனுக்கு ஓடிட்டுறான். இங்கே இந்த ப்ரீஸ்டுக்கு என்னாச்சுன்னு தெரியல, என்னாச்சு அப்படின்னு சைடில் பார்த்தா அங்கே இந்த கிளார் பொண்ணு பயத்திலே உட்காந்து இருந்திருப்பா. என்ன போய் சொல்றான்னா, இந்த மாதிரி அவள் என்ன கொலை பண்ண வந்தா, அதனால நான் செல்ஃப் டிஃபென்ஸ்ல அவளை கொலை பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல. ஆனால் ப்ரீஸ்டால இதை நம்ப முடியல. ஏன்னா இந்த இடத்துல இருந்தால் நிறைய பேர் பைத்தியமாக மாறிட்டாங்கல்ல, ரொம்ப நாள் அடைஞ்சு கிடக்கிறதுனால அவங்களுக்குள்ள இருந்த பயம் வந்து ஒரு விதமான சைக்கோத்தனத்தை கிரியேட் பண்ணிருச்சு போல. அதனால புரிஞ்சுக்கிட்ட இவர் என்ன பண்றாருன்னா, நீ வா, நீ தனியாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையும் தனியாக கூட்டிட்டு போக, அப்படி கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் இந்த பாத்ரூம்ல விழுந்து இறந்து கிடக்குறாங்கல்ல, அதை பார்த்து சாக்காகிறாங்க. இதை பார்த்த ப்ரீஸ்டும் மனசொடைஞ்சு போயிடுறாரு. ஏன்னா நம்ம ஹீரோயின் தானே கொஞ்சம் நல்லவங்களா இருந்திருப்பாங்க. ஸோ சோகமா அது பக்கத்திலே உட்காந்துட்டுறாரு. இந்த கேப் யூஸ் பண்ணி நம்ம கிளார் அங்கேருந்து தப்பிச்சு நேரா கிச்சன்ல போய் ஒளியலான்ற மாதிரி போறான். இங்க இந்த ப்ரீஸ்ட் வந்து சோகமா உட்காந்துறாரு இல்லையா, அந்த இடத்துக்கு இந்த கண்ணாடிக்காரன் வரான். ஹீரோயினுடைய பாடியை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்க நம்ம ப்ரீஸ்டுக்கு தெரிஞ்சு போகுது. அப்போ கண்டிப்பா இவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான்ற மாதிரி உடனே கண்ணை எடுத்து காமிக்கிறாரு. என்ன பண்ண நீ உண்மையை சொல்லு அப்படின்னு மிரட்டவும், ஆனா அந்த கண்ணாடிக்காரன் ஃபுல் சைக்கோவா மாறிட்டான் போல. என்ன கிளவா, என்ன சுற்றுவியா நீ, எங்க சுடு பார்க்கலாம் அப்படின்னு சைக்கிளே கிண்டல் அடிச்சிட்டு இருக்க. இந்த தாத்தாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவரும் கொஞ்சம் டெம்ட் ஆகி ஒரு சூட் பண்ணிடுறாரு. அது அவனுடைய வயிற்றுலயே பட்டுருது. அப்போ டக்குன்னு நம்ம ஹீரோயின் வந்து கண் முழிக்கிறாங்க. பார்த்தா இவ்வளவு நேரம் நம்ம ஹீரோயின் மயக்கத்துல தான் இருந்திருப்பாங்க போல. அப்படியே மெல்ல பயத்துல என்ன சத்தம் அப்படின்னு வெளியில வந்தா, வெளியில அந்த கண்ணாடிக்காரன் குண்டடிப்பட்டு இருக்கிறான். இந்த ப்ரீஸ்ட் வந்து கையில கன் வச்சிருக்காரு இல்லையா, அதனால பயந்து போய் இவர் தான் இப்படி பண்ணிட்டாரு போல, ஐயோ இவரையும் நம்ப கூடாது, இவரும் சைக்கோவா மாறிட்டாரு அப்படின்னு பயத்துல ஓட ஆரம்பிக்கிறாங்க. வேகமா ஓடி இந்த கண்ணாடிக்காரனுடைய ரூமுக்கு தான் வந்து அவனுடைய பாத்ரூம்குள்ள ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னு வேகமா கதவு மூட்டுறேன்ற பேர்ல ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. அப்படி விழும்போது அந்த ஃப்ளஷ் டேங்க் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள நிறைய கண்ணாடி துகள்களா இருக்கிறது நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வந்துடுது. ஸோ இது மூலமா இந்த கண்ணாடிக்காரன் மிகப்பெரிய பைத்தியமா மாறிட்டான்றதையும் புரிஞ்சுக்கிட்டு அதுல இருக்கிறத செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக எடுத்து வச்சுக்க. அதே சமயத்துல இந்த சைடு கிளார் பண்ண காமிச்சா அவ பயத்துல கிச்சனுக்கு ஓடி இருப்பா இல்லையா, அங்க அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல தானே மேக்ஸும் மறைஞ்சு நிற்பான். அவன் நிறைய ஃபுட்டை வந்து எடுத்து வச்சிருக்கான். ஸோ அதை பார்த்து அந்த பொண்ணு, எனக்கு வயிறு பசிக்குது, என்னால் சாப்பிடாம இருக்க முடியல, எனக்கு கொடுங்க என்னுடைய பங்கை அப்படின்னதும், ஆனால் அவன் என்ன சொல்றானா, நான் சாப்பாடு உனக்கு தரணும்னா நீ எனக்கு ஒன்று தரணும், தருவியா அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல பெல்ட்டை கழட்டுறான். ஸோ அந்த பொண்ணுக்கும் என்ன சொல்றதுனே தெரியல. அப்படியே பயத்திலே நிற்கும் போது இவர் என்ன பண்றாருன்னா, அவ எதிர்பார்க்காத டைம்ல பெல்ட்டை கழட்டி அவளுடைய கழுத்தையே நெரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. உனக்கு சாப்பாடு வேணும்னா உன்னுடைய உயிர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடூரமா கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா பைத்தியமா மாறிட்டாங்க இல்லையா. அதே சமயத்துல சத்தம் கேட்டு அந்த இடத்துக்கு நம்ம ப்ரீஸ்ட் வந்து கன்னை எடுத்துட்டு வந்துடுறாரு. ஸோ இங்க இப்படி நடந்துட்டு இருக்கிறத பார்த்ததுமே கன்னை காமிச்சு மிரட்டி ஒழுங்கா அவளை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா அந்த மேக்ஸும் பாத்தீங்கன்னா அந்த தாத்தாவை ரொம்பவே கிண்டல் பண்ணிட்டு, உங்களால எதுவும் பண்ண முடியாது, இவங்கெல்லாம் இறந்தாதான் நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னு கழுத்தை நெரிச்சிட்டு இருப்பானா. ஆனா தாத்தா டென்ஷன் ஆகி ஒரு போடு போட்டுடுறாரு. அதுவும் கரெக்டா தலையிலேயே சுட்டுடுறாரு. ஸோ அவன் அந்த இடத்துல செத்து போறான். ஐயோ இப்படி சூட் பண்ணிட்டோமே, நம்மள அறியாமலே நம்ம பைத்தியமா மாறிட்டு இருக்கோமே அப்படின்னு இந்த ப்ரீஸ்ட் வந்து சாக்குல நின்றுட்டு இருக்கும்போது பின்னாடி வழியா அந்த கண்ணாடிக்காரன் வந்து அவன் மறைச்சு வச்சிருந்த ஒரு கண்ணாடி பீஸ் இருக்கும் இல்லையா, ஷார்ப்பான கண்ணாடி பீஸ், அதை எடுத்து இந்த தாத்தா மேலே சொருகிடுறான். அப்படி குத்திட்டு அவர்கிட்ட இருந்த கண்ணை பிடுங்கி இந்த தாத்தாவையும் பக்கத்துல உயிருக்கு போராடிட்டு இருந்த அந்த கிளார் பொண்ணையும் சூட் பண்ணி கொலை பண்ணிடுறான். அதோட அந்த புல்லட்டும் காலி ஆயிடுது. ஸோ சூட் பண்ண சந்தோஷத்துல எல்லாருமே செத்துட்டாங்க, ஸோ நான் தாண்டா வின்னரு அப்படின்னு கையை விரிச்சு சந்தோஷமா துள்ளி குதிச்சு ஆடிட்டு இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரியாது நம்ம ஹீரோயின் மயக்கத்துல இருந்து கண் முழிச்சிட்டாங்கன்றது. இந்த சைடு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அங்க இருந்த அந்த கண்ணாடி பீஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய கையில கீச்சிடக்கூடாதுன்றதுக்காக பெட்ஷீட் எடுத்து அதுல வந்து அந்த கிளாஸை பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி பிடிச்சிட்டு கிளம்பலான்னு போகும்போது அந்த டேங்க் லிட் வந்து கீழே விழுந்துருது. இந்த சத்தம் நம்ம கண்ணாடிக்காரனுக்கு கேட்டுருது. அப்படின்னா யாரோ உயிரோட இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றுல குண்டடி பட்டிருந்தாலுமே நொண்டி நொண்டி எப்படியோ சத்தம் கேட்டு ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறான். ஸோ ஹீரோயின் இவங்களை பார்த்ததுமே பயத்தில் ஓட ஆரம்பிக்கிறாங்க. நீ எங்க ஓடுற, நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன், ஏன்னா அந்த பணம் எல்லாம் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிக்க ஓடி வந்துட்டு இருக்கிறான். சைக்கோ மாதிரி, சைக்கோ தான் இவன். அப்படி ஓடி வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, படி வழியா மேலே ஏற போக இவன் டக்குன்னு வந்து ஹீரோயினை ஒரு இடத்துல லாக் பண்றான். அவ்வளவுதான், இப்போ உன்னுடைய கதையை முடிய போகுது, நான் தப்பிக்க போறேன், எனக்கு 50 கோடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பிடிக்க வர நம்ம ஹீரோயின் அப்படியே நகர்றாங்க. இருந்தாலும் அவன் கரெக்டா ஹீரோயினை வந்து பிடிக்கவும் கால் ஸ்லிப் ஆக்கி அப்படியே மேல இருந்து கீழே விழுறாங்க. அப்படி கீழே விழும்போது நம்ம ஹீரோயின் வர கையில அந்த கிளாஸ் வச்சிருந்தாங்க இல்லையா, அது ஹீரோயினுக்கு சாதகமா அந்த கண்ணாடிக்காரன் மேலையா சொருகிறது. அதுவும் கரெக்டா செஸ்ட்லயா சொருகினதுனால அவனுடைய கதை அந்த இடத்துல முடிஞ்சு போகுது. கடைசியா நம்ம ஹீரோயின் மட்டும்தான் உயிரோட இருக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல.
ஒருத்தனை கொன்னுட்டோன்னு அழுகிறதா இல்லைன்னா தப்பிச்சிட்டோன்னு சிரிக்கிறதான்னு தெரியாம அப்படியே கத்திட்டு இருக்க அந்த டைம்ல அங்க உள்ள கதவு ஓப்பன் ஆகுது. வெளியில பார்த்தா ஒரு பேக் இருக்குது. அந்த பேக்ல தான் 50 கோடியான பணமும் இருக்குது. சரி ஓகே, நம்ம இங்கிருந்து சீக்கிரமா தப்பிப்போம் அப்படின்னு வேகமா அந்த பேக் எடுத்துட்டு மெல்ல மெல்ல பயத்தோடயே வெளியில போறாங்க. அப்படி வெளியில போனதுமே அந்த கதவு ஓப்பன் ஆச்சு இல்லையா, அந்த கதவு க்ளோஸ் ஆகுது. பார்த்தா நம்ம ஹீரோயின் இன்னொரு வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ அது வந்து இன்னொரு வீட்டில் கனெக்ட் ஆயிருக்குது. அந்த வீட்டுக்குள்ள நம்ம ஹீரோயின் மாதிரியே கொஞ்சம் பேர் கையில அதே மாதிரி பேக் வச்சிருக்காங்க. அதுக்குள்ள காசு இருக்குது போல. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த படத்தையே முடிக்கிறாங்க. ஸோ பயங்கரமா முடிச்சிட்டாங்க இல்லையா. ஸோ இந்த எண்டிங் எப்படி இருந்துச்சு? அது மட்டும் இல்லாமல் இதுக்கு செகண்ட் பார்ட் எடுத்திருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக செகண்ட் பார்ட் எடுக்கல. ஆனால் கண்டிப்பாக அங்கே வந்தவங்களும் இந்த மாதிரி கேம் விளையாடிட்டு தான் வந்திருப்பாங்க. கடைசியாக மிச்சம் இருந்தவங்க தான் அவங்களும். ஸோ மனசில் பயத்தோட சைக்கோ மாதிரி தான் எல்லாருமே பார்க்குறதுக்கு இருந்திருப்பாங்க. ஸோ இவங்களுக்குள்ள அடுத்தது வச்சு கடைசியில் யார் தப்பிக்காங்களோ அவங்க தான் அங்கேருந்து தப்பிக்க முடியும் போல. ஆனால் பார்ட் 2 தான் வரல இன்னுமே. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.